வந்து 19ஆம் தேதி விழுப்புரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணினோம். சில பேர் வந்து மதுரை ஸ்டேஷன், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் அப்படி தான் எங்கள் ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது. அடுத்தது எங்களுடைய ப்ரோக்ராம் வந்து குஜராத் நோக்கி போச்சு. குஜராத்தில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணின அந்த பஸ்ஸில் எல்லாரும் ஏறிட்டோம். எல்லாரும் ஏறி அங்கே ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி முடிச்சோன்னா ட்ராவல் பண்ணும்போது ஒரு பாலம் வந்தது. அந்த பாலம் தான் எங்களுடைய வெரி ரிஸ்கி பிளேஸாக இருக்க போகுது. டேர்ன் பண்ணி ஒரு இடத்துல அப்படியே ஸ்டக் ஆகி தலைகீழ அப்படியே நின்றுட்டு இருந்தது. அப்போ மணி 6:30 இருக்கும். 6:30 அதுலேருந்து எங்களுடைய பேராபத்து நிகழ்ந்துக்கிட்டே இருந்தது. ஃபுல்லாக சுற்றிலும் ஒரே கும்மி இருட்டாக இருந்தது. எங்களை என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே நின்றுடுச்சு. உள்ள வந்து கிட்டத்தட்ட 29 பேர், டிரைவர், கிளீனர், கைடு உட்பட நாங்கள் 26 ப்ளஸ் அவங்க 3 பேர், 29 பேர் உள்ள தவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் அவுட்டு. ஜஸ்ட் அப்படியே சக்கரம் அப்படியே பெரட்டி விட போகுது, நம்ம எல்லாரும் அந்த வெள்ளத்தில் போயிட போகிறோம் அப்படின்னு தான் நாங்கள் ஃபுல்லாக நினச்சிட்டோம். நாங்கள் வந்து 6:30லேருந்து இந்த பேர் ஆபத்து தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. பஸ் வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருந்தது. அதுக்குள்ளாட்டி லோக்கல் பீப்புள், வில்லேஜ் பீப்புளுக்கு எல்லாம் நியூஸ் போயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்ததுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அவங்கள வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அவங்கள்ட்ட எப்படி எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மூலியமா, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கான்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து நாங்கள் குஜராத் கவர்மெண்ட் கிட்ட தொடர்பு கொண்டு சொன்னோம். அவங்களும் குஜராத் கவர்மெண்ட் கிட்ட போயிடுச்சு. அவங்க அங்கேருந்து பாபுநகர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் அடுத்த ½ எல்லா எஃபர்ட்டும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா மீடியாஸ் அப்புறம் எங்களை காப்பாற்ற என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. வந்தும் கூட இது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. மணி 12 ஆச்சு, 1 ஆச்சு. எங்களால் கிட்டக்க நெருங்கவே முடியல. கிட்டத்தட்ட 1 மணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு லாரி மட்டும் உள்ள வந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. அவங்க வந்து அந்த பஸ்ஸை வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கோடாரி எடுத்து பின்பக்க கிளாஸை உடைச்சி விட்டு எங்களை வந்து ஒவ்வொருத்தவங்களையா அந்த லாரியில ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கூட எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எல்லாரையும் அது வழியா ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. பஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஏறிக்கிட்டு இருந்தது. கடைசியா 29வது பேரா டிரைவர்லாம் ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு 20% தான் நம்பிக்கை வந்தது. ஏன்னா அந்த லாரியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டயர் வந்து உள்ள அமுங்க ஆரம்பிச்சிருச்சு. வந்து நம்பிக்கையே சுத்தமா போயிடுச்சு. அதுக்கப்புறமா திருப்பி வந்து ஒரு பெரிய லாரி கஷ்டப்பட்டு எங்ககிட்ட வந்துகிட்டு இருந்தது. அவங்களால வரவே முடியல. பல டைம்ஸ் அவங்க வந்து முயற்சி பண்ணி தோத்துட்டாங்க. அவங்களால முடியல, எங்க கிட்ட நெருங்கவே முடியல. ஃப்ளட் அவ்வளோ ஃப்ளோ ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ச் பை இன்ச்சா எங்களுக்கு உள்ள வந்தாங்க. உள்ள வந்து மெதுவா பெரிய லேடர் வச்சு கயிறெல்லாம் கட்டி சில பேரை கைத்து மூலியமா அழைச்சிட்டு போயிட்டாங்க. சில பேரை லேடர் மூலியமா அழைச்சிட்டு போய் எங்களை ரொம்ப சேஃப் பண்ணி அங்கேருந்தே ஆம்புலன்ஸ் மூலியமா ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் அந்த லோக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அந்த மண்டபத்தை அந்த மேனேஜர், அந்த ஓனர் கொடுத்தாங்க. கொடுத்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் இமீடியட்டா எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. மெடிக்கல் சப்போர்ட் ஃபர்ஸ்ட் கிடைச்சது. இமீடியட்டா அந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. மெடிக்கல் டீம் உள்ள வந்துட்டாங்க. அதுலேருந்து 2 டேஸா எங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லபடியாக குஜராத் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்டோடைய சப்போர்ட் மூலியமா எல்லாம் நல்லபடியாக கொடுத்து எங்களை அடுத்து பஸ் மூலியமா அழைச்சிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல கோச் வரைக்கும் எங்களை சேஃபா கொண்டுட்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. இங்கே சேஃபா வரவழைச்சு கொடுத்த எங்களுடைய தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த மினிஸ்ட்ரியோட எல்லாருக்கும், போலீஸ் ஆகட்டும், மினிஸ்ட்ரி ஆகட்டும், மீடியாஸ் ஆகட்டும், எல்லாருக்கும் எங்களுடைய எங்கள் லைஃப் சேவ் இது. நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.